जय सद्गुरुनाथ महाराज की, बोलो राधे कृष्ण माई की जय. அடுத்ததா நவவித பக்தியில நம்ம ஒன்னொன்னா அனுபவிச்சுட்டு வரோம். இப்ப நம்ம அனுபவிக்கக்கூடிய பக்தி நமஸ்கார பக்தி அப்படின்றது பேர். பாபாவுடைய ஆரத்தி பாடல்கள்ல சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறோம் பாபா, சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யறோம் பாபா அப்படின்லாம் நிறைய ஆரத்தி பாடல்கள் வரும். சதா நிம்ப விருட்சஸ்ய மூலாதிவாசாத் சுதாத்ராத் பினம் தீக்தமப்ய பிரியந்தம் தரும் கல்ப விருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம் அப்படின்றதெல்லாம் வருது இல்லையா பாபாவுடைய ஆரத்தி பாடல்கள்ல. இந்த பிரபஞ்சத்துல வாழக்கூடிய சகல ஜீவராசிகள், 8 திசை எங்கும் இருக்கக்கூடிய பிரம்மாதி தேவர்கள், மாமுனிவர்கள், ரிஷிகணங்கள், பூதகணங்கள், பரதேவதைகள், இஷ்ட தேவதைகள், குலதெய்வங்கள் சொல்லக்கூடிய சர்வமும் யார பார்த்து இருக்கரம் கூப்பி நமஸ்கரிக்குதோ அந்த சுவாமி தான் சத்குருநாதர். அப்பேற்பட்ட சுவாமி 14 லோகத்தையும் கட்டி காக்கக்கூடிய பகவான் எம்பெருமானே குருநாதனுக்கு அடிபணிஞ்சு சேவை பண்றார். கண்ணபெருமான் யாரு? உயர்ந்ததான பரம்பொருள். அந்த பரம்பொருள் யாருக்கு கீழே அடிபணிந்து சேவை பண்ணுச்சு? ராமனாக இருக்கிறச்ச வசிஷ்ட மாமுனிக்கு சேவை பண்ணுச்சு. கண்ணபெருமானா இருக்கிறச்ச சாந்திபனி முனிவரிடத்துல சேவை பண்ணுச்சு. அதே போல இந்த கலியில சச்சிதானந்த சத்குருநாதர் வெங்குசா அப்படின்னு சொல்லக்கூடிய கோபால்ராவ் தேஷ்முக் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான வைஷ்ணவ பக்தர்கள்ட்ட நம்ம குருநாதர் அடிபணிந்து சேவை செய்த விஷயங்கள் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அப்பேற்பட்ட விஷயங்கள் ரொம்ப அற்புதமானது. 2 கரம் கூப்பி நமஸ்காரம் பண்ணி, குருநாதா இந்த ஜீவன் உன்னுடையது, இத நீயே ஆண்டு கொள்ளப்பா அப்படின்னு பூர்ணமா சரணாகதி அடைஞ்சாலே போதும், வேற எதுவுமே வேண்டாம். அப்பேற்பட்ட சத்குருநாதர் நம்மளுடைய சத்குருநாதர். ஒரு முறை பக்தி பாவத்தோட குருநாதன் அப்படின்ற பாவத்துல ஒரே ஒரு முறை ஆழமான பிரேமைய கொண்டு, ஆழமான அன்பு கொண்டு, உண்மையான ஸ்ரத்தா பக்தி கொண்டு சாய்நாதர் எதிர்க்க நிற்கிறார் அப்படின்னா உடல் நடுங்க, மனம் கலங்க, பதட்டத்தோட, ஒரு நடுக்கத்தோட, பயபக்தியோட குருநாதா அப்படின்னு உண்மையான ஹிருதயத்தோட ஒரு முறை சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டாலே அந்த ஜீவனுடைய விஷயங்கள் அப்படியே முடிஞ்சது. அவன் செய்த பாவமா இருக்கட்டும், கர்மமா இருக்கட்டும், சர்வத்தையும் சுட்டு புசுக்கி அப்படியே வாரி அணைச்சு தன்னுடைய மடியில உட்கார வச்சு, எப்படி நரசிம்மர் பிரகலாத ஆழ்வார தூக்கி மடியில உட்கார வச்சு கொஞ்சினாரோ அந்த மாதிரி பாபா கொஞ்சுவாராம், சத்குருநாதர் கொஞ்சுவாராம். ஏன்னா குருநாதனுடைய சன்னிதானம் அப்படின்றது சகல தேவதா சன்னிதானம். ராதாகிருஷ்ணமாய் அம்மா தான் பாபாவுக்கு காக்கடா ஆரத்தியை ஆரம்பிச்சாங்க. ஏன் காக்கடா ஆரத்தியை விடிய காலையில இந்த பிரம்மமுகத்துல ஆரம்பிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு அடியேன் பதில் சொல்றேன். என்னவா, எல்லாம் வல்ல குருநாதன் எங்க இருக்கின்றாரோ அந்த குருநாதனை தரிசிக்கிறதுக்காக பிரம்மாதி தேவர்களும் மாமுனிவர்களும் ரிஷிகளுமே பிரம்ம முகூர்த்தத்துல அந்த குருநாதனை தரிசிக்கிறதுக்காக வருவாங்களாம். அப்படி தரிசிக்க அவர்கள் வரக்கூடிய நேரமானது பிரம்ம முகூர்த்த காலம். அந்த பிரம்ம முகூர்த்த காலத்துல அவர்கள் குருநாதரை பார்த்து நமஸ்கரிக்கிறாங்க. அங்க அந்த நேரத்துல நம்ம எல்லாரும் என்ட்ராகிறச்ச அவர்கள் நம்மளுடைய பார்வைக்கு அவர்கள் யாரும் தெரிய போறதில்லை. ஆனா அவருடைய பார்வைக்கு நம்ம நல்லா தெரிஞ்சிருவோம். புரியுதுங்களா? அவர்களுடைய பார்வை பட்டா போதும், நமக்கு அந்த கிருபை பூர்ணமா கிடைச்சிரும், குருநாதரும் பார்த்துருவார். புரியுதுங்களா? அதற்காகவே தான் ராதாகிருஷ்ணமாய் அம்மா நம்ம பாபாவுக்கு காக்கடா ஆரத்திய ஆரம்பிச்சாங்க. காக்கடா ஆரத்தியும் இரவு ஆரத்தியையும் இதெல்லாம் சிந்தனை பண்ணி தான் நம்ம ராதாகிருஷ்ணமாய் அம்மா எதிர்கால நோக்கத்தை நன்கு உணர்ந்து கொண்ட அன்னையாக, எல்லாருடைய ஹிருதயத்திலும் இருக்கக்கூடிய அந்தராத்ம பவனாகிய குருநாதனுடைய திருவடி சேவை ரூபமாக நம்மளுடைய அம்மா இதெல்லாம் பாவித்துதான் பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடிய சேவ மார்க்க பக்திய அம்மா எடுத்தும் உரைச்சாங்க. எடுத்து உரைக்கிறதோட மட்டும் இல்லாம அவர்கள் அப்படியே வாழ்ந்தும் காமிச்சாங்க.
புரியுதுங்களா? அப்பேற்பட்ட குருநாதனுக்கு ஒரு முறை நமஸ்காரம் பண்ணிட்டா என்ன ஆகும்னா, நமஸ்காரம் பண்றச்சே ஒரு டிரான்ஸ்லேஷன் நடக்கும். என்ன டிரான்ஸ்லேஷனா, நம்ம பண்ண பாவங்கள் எல்லாத்தையும் குருநாதர் எடுத்துருவாராம். அவர் சேர்த்து வச்சிருக்காரு இல்லையா தபசு, அந்த தபசனுடைய சக்தி அப்படியே பூர்ணமா நமக்கு கொடுத்துருவாராம். குசபாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர் மந்திர தந்திரத்துல நல்லா இதாக்கி கவுடு சூதலாம் பண்ணி எல்லா மக்களையும் அப்படியே ஒன்று திரண்டி வசப்படுத்தணும்னு நினைச்சார். அவரோட குருநாதர் இனிமே இவங்கிட்ட இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு டெல்லி போயிட்டார். எங்க இமயமலைக்கு போயிட்டார். நீ ஷிரடிக்கு போ, பாபா தான் அவன் குருன்ட்டார். நேரா ஷிரடி வந்தாக்கா பாபா உள்ள சேர்க்கல. அவன் கையில கட்டியிருக்க இந்த வளையத்தை தூக்கி உடைச்சு போடு, அப்ப நீ உள்ள வான்றார். இந்த மாய மந்திரம் மன்றம்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு பாபா அவரை திட்டி, நீ பாகவதம் படி புராணத்தை படின்னு சொல்லி உட்கார வச்சு கடைசியில பாபா அவருடைய ஸ்ரத்தா பக்திக்கு உகந்து கைய திறந்தீன்னா அவனுக்கு சூடான உதி வரும், அந்த வரத்தை நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில அந்த குசபாவுன்ற பக்தருக்கு எப்ப குருநாதா அப்படின்னு சொன்னா கையில சுட சுட உதி வந்துருமா. அப்படி ஒரு வரத்தை பாபா அவருக்கு கொடுத்திருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள அவருக்கு நிறைய தேவையில்லாத விஷயங்கள் இருந்தாலும் குருநாதரை பார்க்க வந்த சனத்துல அந்த எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே ஓடினதுக்கு அப்புறம் உள்ளம் தூய்மையாயிட்டு, தூய்மையான இதயத்துல அந்த பக்தனை பகவான் குருநாதன் அப்படியே ஆலிங்கனம் பண்ணி கொண்டு கடைசியில அந்த பக்தனுக்கு வரமும் அளிச்சார். அதனால அப்பேற்பட்ட குருநாதனுக்கு ஒரு முறை நமஸ்காரம் பண்ணாலே நம்மளுடைய பாவம் எல்லாம் தவிடுபொடியாகி குருநாதர் நமக்கு மோட்சத்தையே கொடுத்துருவாராம். ஒரு முறை அடியன் சொல்ற மாதிரி உள்ளத்தோட உருக்கத்தோட உண்மையான அன்போட பிரேமையோட அந்த குருநாதனை அப்படி பாவிச்சு ரசிச்சு அனுபவிச்சு ராதாகிருஷ்ணமயமா அப்படிதான் அனுபவிச்சாங்க. அவனுடைய மனசுல இருந்த ஏக்கம், அவனுடைய மனசுல இருந்த தாபம் அத்தனையும் பாபா ஒரே ஒரு முறை நமஸ்காரம் பண்ணாங்க, முடிஞ்சது கதை. சுந்தராபாய் சீரசாகரா தான் ஷிரடிக்குள்ள அம்மா வந்தாங்க. கடைசியில பாபா சுந்தராபாய் சீரசாகரை கொன்னுட்டார். என்னாச்சு அப்படின்னா, அந்த ஜீவனை அந்த நிமிஷமே காலியாக்கி ராதா கிருஷ்ணமாயின்னு சொல்லக்கூடிய தீட்சா நாமத்தை கொடுத்து புது பிறவியை கொடுத்துட்டார். அப்படி வந்தவங்க தான் நம்ம அம்மா ராதா கிருஷ்ணமாய். ஒரு முறை நமஸ்காரம் பண்ணதுக்கு இந்த கதி. ரமண மகரிஷி ஒரே ஒரு முறை தான் அருணாச்சலேஸ்வரரை போய் பார்த்தார். பார்த்த சனத்துல முடிஞ்சது கதை. அதுக்கப்புறம் அருணாச்சலேஸ்வரர் பார்க்கவே இல்லை. அருணாச்சலேஸ்வரர் தான் எப்ப பார்த்தாலும் ரமணரையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி பி.வி. நரசிம்ம சுவாமிகள் ஒரே ஒரு முறை பாபாவை தரிசிக்கிறதுக்கு அங்கங்க சுத்தி கடைசியில கண்டுபிடிச்சு ஷிரடிக்குள்ள போனா மொத குருநாதரை பார்த்து நமஸ்காரம் பண்ணாரு, முடிஞ்சது கதை. அன்னைக்கு பிடிச்சாரு பாபா. இன்றைய நாள் வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் பாபா தெரிகிறாருன்னா அதுக்கு காரணம் ஒரு முறை நரசிம்ம சுவாமிகள் பாபாவை பார்த்ததனுடைய விளைவு. அப்படி அந்த மாதிரி ஒரு பாவத்துல நமஸ்காரம் பண்ணா நமக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைக்குமா? இது எல்லாத்தையுமே நம்ம அம்மா அழகா பாபாவுடைய பக்தர்களுக்கு போதிச்சாங்க. நமக்கும் அதை போதிக்கிறதா பாவித்து கொண்டு நம்மளும் இந்த மாதிரிதான் நடக்கணுங்கிறது தான் அம்மாவுடைய விருப்பமும் கூட. இது ஏதோ ஒரு காலத்துல அம்மா பாபாவோட பக்தர்களுக்கு சொன்னதை நினைச்சிருக்க வேண்டாம். நமக்கும் அம்மா இதை போதிக்கிறாங்க. சாய்நாதர் கிட்ட இப்படி எல்லாம் பக்தி பண்ணணும்னு நம்ம அம்மா ஒரு குருவாக இருந்து கொண்டு சொல்லி கொடுக்கறாங்கன்ற பாவத்துல நம்ம அதை ஏற்றுக்கொண்டோமே ஆனால் பாபாவுடைய பூர்ண கிருப்பையும் நமக்கு தாராளமா கிடைச்சிருமே. ஆகையினால இந்த நமஸ்கார பக்திய முடிஞ்ச அளவு அம்மா எடுத்துரைத்தது அப்படின்னு சொல்லிட்டோம். நாளைக்கு என்ன அப்படின்னா தாசியா பக்தி, ஒரு நட்புறவாடுது அப்படின்னு நட்புறவாடலோட குருநாதர் கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு பக்தன் எப்படி இருந்தான் எப்படி இருப்பார் அப்படின்றத பத்தி நம்ம நாளைக்கு அனுபவிக்கலாம். குருநாதருடைய பரம கருணை எல்லாருக்கும் இருக்கட்டும். ஓம் சாய்ராம்.